ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாவா இன்ஸ்டாலேஷன். விசுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம எப்படி ஜாவாவை வந்து யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கூகுள் க்ரோம் எடுத்துட்டோம். இப்போது விஎஸ், அதாவது விசுவல் ஸ்டுடியோ கோட், ஷார்ட் ஃபார்ம் வந்து விஎஸ், அதை சர்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம மேலே டேப்பில் போயிட்டு அங்கே போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுமா. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் லிங்க் இருக்குல்ல, அதை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணி உள்ளே போனோன்னா நெட் கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, வந்துடுச்சு. இதுக்கப்புறம் விண்டோஸு, டெப்பு, ஆர்பிஎம், மேக்னு சொல்லிட்டு கேட்கும். நம்மளுக்கு விண்டோஸ் 10 லெவல் வந்து போதும். ஸோ வந்து நம்ம விண்டோஸ் லெவல் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டவுன்லோட் ஆகிட்டு நம்மளுக்கு தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு அதில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டோன்னா அங்கே வந்து விஎஸ் கூட வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதை டபுள் டேப் பண்ணோன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வரும். இது வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு. அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை எஸ்ஐ அக்செப்ட்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு செலக்ட் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் வரும். ஓகே, நம்ம பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஆகும், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் இங்கே ஃபினிஷ்னு சொல்லி வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஆக்சுவலாக இதில் வெல்கம்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டா இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். லாஸ்ட்டில் இந்த இருக்க இன்ஸ்டாலர் வந்து உள்ளே போனோன்னா நம்ம இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதில் எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபார் ஜாவா, அதுதான் நம்மளுக்கு ஜாவாக்கானது. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இதில் டிசேபிள்னு சொல்லிட்டு வந்து வருது. உங்களதில் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ஜாவா இன்ஸ்டாலேஷன் வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஓப்பன் ஃபோல்டரில் போனோடனே நம்ம டாக்குமெண்ட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா மவுஸில் நியூன்னு சொல்லிட்டு வரும். அந்த நியூவில் கிளிக் பண்ணோன்னா ஃபோல்டருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து பேர் ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு பேர், ஃபோல்டர் பேர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் என்எஃப்எஸ்ன்னு சொல்லி கொடுத்து செலக்ட் ஃபோல்டருன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இங்கே நடுவில் என்ன கேட்குது, ட்ரஸ்ட் தி ஆத்தர். ஆமாம், ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னா அந்த என்எஃப்எஸ்ன்ற மேலே வந்துச்சு. பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது வந்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு ஃபைல் நேம் வச்சு .javaன்ற எக்ஸ்டென்ஷன் வச்சிங்கன்னா அந்த ஜாவா ஃபைல் மாறிடும். இதுவே நீங்கள் .html வச்சா HTML ஃபைல் அந்த மாதிரியாக மாறிடும். ஸோ இப்போ பேர் வந்து மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கோடிங் வந்து போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கோடிங்கெல்லாம் நான் வர நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் நஃப்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதில் ஓப்பன் பேரன்சஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்குது. ஸோ வந்து விஎஸ் கோடில் ஜாவா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோடிங்னா. ஓகேவா, இப்போ நம்ம சிஸ்டம் அதாவது பிரிண்ட் பண்ணுறதுக்கான லைன் வந்து போடுறோம். அதிலே வந்து காட்டுது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம system.out.println தான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ அதை வச்சு கிளிக் பண்ணி அதுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து நான் பிரிண்ட்டுன்ற ஒரு வேர்டு வந்து கொடுக்க போகிறேன். அதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஜாவா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் Ctrl+back டிக்குன்ற ஒரு இது இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட் ஆஃப் கோட்ஸ் வரும். ஓகே, இப்போ என்னோடய பாத்தில் நான் என்ன கொடுக்க போகிறேன், என்னோடய என்எஃப்எஸ்ன்றது ஃபோல்டர் நேமும் வந்துருச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஜாவா சி கொடுக்க போகிறேன். ஜாவா சி எதுக்குன்னா கம்பைல் பண்ணுறதுக்காக ஜாவா சி கொடுத்துட்டு என்னோடய ஃபைல் நேம் NAF, ஓகேவா, அது கொடுக்க போகிறேன். .java இந்த கோடை கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணோன்னா இப்போது எரர் இருந்துச்சுன்னா எரர் வரும். அப்படி இல்லை சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டால் இந்த மாதிரி இன்னொரு பார்த்து வரும். இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஜாவா NAF.java வந்து எடுத்துடணும் ஆக்சுவலாக. ஓகேவா, ஜாவா NAF கொடுத்து என்டர் கிளிக் பண்ணலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, பிரிண்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட்டை தூக்கிட்டு வேறு ஏதாச்சும் டைப் பண்ணலாம். ஓகே, ஹலோ எவ்ரிவன்ன்றதை டைப் பண்ணிடலாம். இப்போ இதை அதே மாதிரி கீழே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸி மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ இருக்குல்ல, இதை நம்ம டபுள் டேப் கிளிக் பண்ணோன்னா அது மேலே இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஸோ அது என்டர் அடிச்சோன்னா திருப்பியும் ஓகே ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கீழே வந்தோன்னா திருப்பியும் அதே மாதிரி நம்ம டபுள் டேப் பண்ணோன்னா திருப்பியும் ரன் ஆச்சா பார்க்கலாம். ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஓகே, டன். இதுதான் நம்மளோட ஜாவா ரன் பண்ணுறதுக்கும் கம்பைல் பண்ணுறதுக்கான இந்த 2 செட் ஆஃப் கோடிங் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். பை பாய்.